ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு பார்க்கலாம். முதல் நாளான ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மக நட்சத்திரம். நமக்கு 8ஆம் இடத்துல சந்திரன். 8ஆம் இடத்துல சந்திரன்னா கொஞ்சம் கவனக்குறைவு, ஞாபக மறதி, அலைச்சல், உடல் அசதி இதெல்லாம் ஏற்படும். பட் இருந்தாலும் அது கேதுவினுடைய நட்சத்திரம். நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது 8-12 தொடர்பு இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் புது காரியங்களை தவிர்த்துருங்க. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு இறையருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு நபர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். ஒரு பிரயாணம் பண்ணுறது, கன்சல்டிங் பண்ணுறது, ஐடி லைனு இது சார்ந்த நன்மைகள்லாம் நல்லா நடக்கும். பொதுவாகவே நமக்கு ஒரு மாற்றத்தை பற்றி சிந்தனை இன்றைக்கி போகும். மறுநாள் ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை. இந்த புதன்கிழமை பூர நட்சத்திரம் காலையில் 9:56 தொடங்குது. இன்றைக்கும் 8ல் சந்திரன் தான். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 3ல் இருக்கார். சுக்கிரன் குருவாகவும் செவ்வாயாகவும் செயல்படுகிறாரு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பாசம், நேசம், அன்பு, பரிமாற்றங்கள், கம்யூனிகேஷன் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள், கான்ட்ராக்டு, ஒப்பந்தங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு இது சார்ந்த நன்மைகள்லாம் நல்லா இருக்கும். ஃபேன்சி கடை, இன்டீரியர் டெக்கரேஷன் இது சார்ந்த நன்மைகளும் நல்லாயிருக்கும். என்ன 8ல் இருக்கிற சந்திரன் உழைப்பை கொடுப்பார், அதன் மூலம் களைப்பை கொடுப்பார். மறுநாள் ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12:24 வரைக்கும் இந்த இது இருக்குது, பூரம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது. இரவு 7:03 வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். அதுக்கப்புறம் கன்னி ராசியில் போயிடுவார். கன்னி ராசியில் போனால் அங்கே இருக்கிற கேது கூட 9ஆம் இடத்துல சந்திரன் மெர்ஜாகிறார். அப்போ இன்றைக்கும் புது மாற்றங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிறு பிரயாணம் இருக்குது. புதிய நபர்களை சந்தித்தல் மற்றும் தகவல் தொடர்பு மூலம் நம்ம சம்பாதிக்கிறது, கமிஷன் வகை, கன்சல்டிங் வகை இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. அனைத்து விதமான ஒரு வேலையில் இருப்பவங்களுக்கும் நன்மை தரும். ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3:09 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம். அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். 9ல் சந்திரன் 7ஆம் பாவ அதிபதியாக அங்கே வேலை செய்கிறாரு. சிறப்பாக இருக்கும். புதிய நபர்கள் சந்திப்பு, திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான ஒரு முயற்சிகள் மற்றும் குழந்தை பிறப்பு, சுப நிகழ்ச்சிகள், கான்ட்ராக்டு, கன்சல்டிங்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. நம்ம ஜனன ஜாதகத்தில் சந்திரன் 2-6-10 தொடர்பு இருந்தால் இன்றைக்கி தொழிலில் அனைத்து விதமான தொழிலையும் ஊக்கமாக டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை 6:07 ஈவினிங்கில் தான் இந்த அஸ்த நட்சத்திரமே முடிவுக்கு வருது. அதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மறுநாளும் ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும். இந்த செவ்வாய் நமக்கு 7ல் இருக்கிறதுனால புதிய நபர்கள் சந்திப்பு, கணவன் மனைவி உறவு பலப்படுதல் மற்றும் ஒரு காம்படிஷனில் இருக்கவங்களோட நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு காம்படிஷனுக்கு எப்படி நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தயாராகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதற்கான புதிய உத்திகள் கையாளக்கூடிய அமைப்பில் நம்ம மைண்டு வேலை செய்யும். அதனால் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம். புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிரயாணங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண காரியங்களுக்கும் நம்ம இன்றைக்கி முயற்சி செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை சுவாதி ராகு நட்சத்திரம். ராகுவும் நமக்கு 3ல் தான் இருக்கார். ராகு, சனி, சுக்கிரன், புதன் இதெல்லாமே சேர்க்கை பெற்ற ஒரு கணக்கு. அதாவது புதனும் செவ்வாயும் ஒருவர் பார்த்துக்கிறாங்க சனி நட்சத்திரம் மூலமாக. சுக்கிரன், சனி, ராகு சேர்க்கை பெற்று குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 3 கிரகமும் இன்றைக்கி குருவினுடைய நட்சத்திரமே நடக்கிறதுனால, அதாவது ராகுனுடைய நட்சத்திரமே நடக்கிறதுனால, வருஷப்பிறப்புங்கிறதுனால இன்றைய முயற்சிகள் வேகமாக நமக்கு செயல்படும். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது இறையருளை கொடுக்கும். குழந்தைகள் நலம் மற்றும் ஃபேமிலி, ஆயுள், ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கறனால இன்றைக்கி நாள் நம்ம கோயிலில் வேண்டுறதும் சரி,
இஷ்ட தெய்வத்தை வேண்டதும் சரி நல்லா பலன்களை கொடுக்கும். ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை தான் குரு நட்சத்திரம். குரு 5ல் தான் இருக்கார், செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். பிரியப்பட்டவர்களோடு பேசுகிறது, பழகிறது மற்றும் திருமணம் செய்கிறது, திருமண காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதில் எல்லாம் நன்மைகள் கிடைக்கும். அனைத்து விதமான கலை தொழில்கள், மூளை உழைப்பு தொழில்கள் அனைத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். ஏப்ரல் 16 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியில் நமக்கு லாப ராசியில் சந்திரன் வந்துடுறார். சனியை போல் வேலை செய்கிறார். சனி சுக்கிரனோடையும் ராகுவோடையும் சேர்ந்து குரு மாதிரி வேலை செய்கிறனால இன்றைக்கி நமக்கு அறிவு சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதாவது சனி நம்ம ஜனன ஜாதகத்தில் 8-12 தொடர்பு இருந்தால் இன்றைக்கி புது காரியங்கள் பண்ணக்கூடாது. ஏப்ரல் 17 வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாய் 7ஆம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. இப்போ நமக்கு பாக்யாதிபதி அப்படிங்கிறவர் புதன், அதே மாதிரி லாபாதிபதி அப்படிங்கிறவர் செவ்வாய். ஸோ இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் பார்த்துக்கிறாங்க இந்த புதனும் செவ்வாயும். அதனால் இப்போ திடீர்னு சில யூக வியாபாரங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் சில பேருக்கு நடக்கும். கமிஷன் தொகை பெருசாக லம்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொடர்புகள், நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸு டெவலப்மெண்ட்ஸில் புதிய பார்ட்னர்கள் சேர்றது, புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது, அது மாதிரியான வளர்ச்சிகளெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், மாமன் வர்க்கம், இது சம்மந்தப்பட்ட இணக்கமான ஒரு சந்திப்பு சூழ்நிலைகள், திருமண காரியங்களுக்கான முயற்சிகள், இதுக்கெல்லாமே சிறப்பை கொடுக்கும். கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இது போன்ற துறையில் இருக்கவங்களுக்கும், அரசு துறையில், காவல்துறை, இது சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும். சாஃப்ட்வேர் லைனில் இருக்கவங்களுக்கும், டிசைனிங் போன்ற க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு செயல்படுறவங்களுக்கும் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கும், லாயர்ஸாக இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும். பொதுவாக இந்த மகர லக்னத்திற்கு இந்த 10 நாட்களில் நமக்கு என்ன ஆதிக்கம்னா, 3ஆம் இடம் ஆதிக்கம் பெறுகிறது, 5ஆம் இடம் ஆதிக்கம் பெறுகிறது, 7ஆம் இடம் ஆதிக்கம் பெறுகிறது. இந்த 3, 5, 7 அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அறிவு, நம்ம செயல் திட்டங்கள், நம்ம எந்த அளவுக்கு கலைத்திறமைகளை பயன்படுத்தி நம்ம இன்வால்வடாக ஒர்க்கப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பண வரவு நமக்கு கிடைக்குது. சில பேருக்கு வேண்டிய இடத்துல இடமாற்றம் கிடைக்குது. சில பேருக்கு வீடு விற்கிறது கரெக்டாக நடக்குது. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் பேசுகிறதும் கரெக்டாக நடக்குது. பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் உருவாகிறதுக்கும் கரெக்டாக நடக்குது. அப்போ இத்தனைக்கும் சாதகமாக இருக்குது. எந்த விதத்துலேயும் கிரகங்கள் மைனஸில் போகலை. 3ஆம் இடம்ங்கிறது தைரியமும் தன்னம்பிக்கையும் அறிவும். 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய கலைத்திறமைகளை வெளிப்படுத்துவது. 5ஆம் இடம் என்பது நம்முடைய ஆழ்மனதை குறிக்கிறது. அதனால் இது ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை வளர்த்துக்கிறது, அதீதமான ஈடுபாடு. 7ஆம் இடம் என்பது நமக்கு சமூக சூழல், நமக்கு ஒத்துழைப்பு தருவது. இத்தனையும் இந்த 10 நாட்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.